சின்சியர்லி ராங் அப்படின்னு போட்டிருக்கு. என்ன தலைப்பு இன்னைக்கு போட்டிருக்குன்னா, இட் மேக்ஸ் நோ டிஃபரன்ஸ் வாட் யூ பிலீவ் ஜஸ்ட் அஸ் லாங் அஸ் யூ ஆர் சின்சியர். நீங்கள் எதை குறித்து நம்பிக்கை வைத்திருக்கிறீர்கள் அல்லது நீங்கள் என்ன நம்புகிறீர்கள் என்பது எந்தவித மாற்றத்தையும் எந்தவித வித்தியாசத்தையும் உங்களுடைய வாழ்க்கையிலே உண்டாக்கப் போவதில்லை. அதை நீங்கள் கண்ணுங்கருத்துமாக நம்பாத வரையில் அப்படின்னு சொல்கிறார். ஒரு விஷயத்தை நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிட்டீங்க, இந்த படிப்பு படித்தா நமக்கு நல்லது அப்படின்னு நீங்கள் நம்பலைன்னா எப்படி நீங்கள் படிப்பீங்க? ஒரு விஷயத்தை நீங்கள் நம்பாமல் சைக்கிள் ஓட்டி ப்ராக்டிஸ் பண்ணுறோம், இந்த சைக்கிள் ஓட்டி ப்ராக்டிஸ் பண்ணுறது நமக்கு நல்லது அப்படி இல்லைன்னா நீங்கள் எப்படி கண்ணுங்கருத்தமாக சைக்கிள் ஓட்டி ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க? இதுவே நீங்கள் மியூசிக் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, அப்போ உங்களுக்கு அதில் பிடிக்கலை, கண்ணுங்கருத்தமாக அதில் ஈடுபடலை, நீங்கள் எப்படி கண்ணுங்கருத்தமாக ஈடுபடுவீங்க? கடமைக்கு ஈடுபடுறீங்களா இல்லையா? இதான் சொல்கிறேன். எத்தனையோ முறை சொல்லியும் நீங்கள் பல வேகங்களில் என்ன பண்ணுறீங்க? தவிர்க்கிறீங்க. ஏன்னா உங்களுக்கு கண்ணுங்கருத்துமாக அதில் ஈடுபாடு இல்லை. ஆனால் தப்பு செய்கிறதுல மட்டும் சின்சியர்லி ராங், வேண்டுமென்றே செய்கிறார்கள் தவறுகளை. நல்லா தெரியும். இந்த ஒரு மலையாள படத்தில் கூட இப்போ கூட சமீபத்தில் படித்தோம்ல, அது ஒரு சீன் போட்டாங்களா, அல்லி அர்ஜுனாவை இதை நடித்த படம். வேண்டாங்கிறத சொல்கிறதுக்கு இந்த தலைமுறைக்கு தைரியமே இல்லைன்னு சொல்லுவான்ல நம்ம மலையாள நடிகர் ஒருத்தர், தெலுங்கு படமா, ஜெயராம் சொல்லுவாங்க. வேண்டான்னு சொல்கிறதுக்கு இந்த தலைமுறைக்கு தைரியமே இல்லை. நீங்கள் கர்த்தருடைய கற்பனைகளை கை கொண்டிருப்பீர்கள் என்றால் இந்த உலகம் உங்களுக்கு ஆசை காட்டும் போது வேண்டாம்னு எப்படி சொல்லாமல் இருக்கிறீங்க? எல்லாரும் இதில் போய் ஈடுபடுறோம். இன்னும் இந்த உலகத்திலே இருக்கிறான் வஞ்சிக்கிறவன். அதான் ஒருவராலும் வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். மறுபடியும் அதான் சொல்கிறேன், பிள்ளைகளே நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதீர்கள். நீதியை செய்கிறவன் அவர் நீதி உள்ளவராக இருக்கிறது போல தானும் நீதி உள்ளவராக இருக்கிறார். கிறிஸ்தவர்களாக இருக்கிறவர்களுக்கு மட்டும் இந்த பிரச்சனை உண்டு, வேறு யாருக்கும் பிரச்சனை இல்லை. உங்களுடைய கடவுளை விட்டு வழி விலகி போவதற்காக எல்லா விதமான தந்திரங்களையும் எல்லா விதமான திட்டங்களையும் உங்களுடைய எதிரியாகிய சத்துரு திட்டுவோம். இதெல்லாம் சரியில்லைங்க. உங்கள் அப்பா என்ன கேனத்தனமாக சொல்லிக்கிட்டு இருக்காரு, காலையில் எழுந்திரிச்சு பைபிள் படித்தாதான் கடவுள் உருப்பிடுவார் அவங்களுக்கு. அன்னைக்கு ஒருத்தர் சொன்னார், எல்லாம் இறைவன் செயல், எல்லாம் இறைவன் செயல் அப்படின்னு ஒருத்தர் மைக் போட்டு போகிறாரா, அதை கூப்பிட்டு நிப்பாட்டினார், யோ இல்லையா, எல்லாத்தையும் நீ பண்ணிவிட்டு கடவுள் மேலே பறிய போட்டுருவியா, நீ தானேயா பண்ண, அப்புறம் எல்லாம் இறைவன் செயல்னா நீ பண்ணுற வேலையில் யார் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டார். அது மாதிரி யாருக்குமே இறைவன் செயல் மேலே நம்பிக்கை இல்லை. ஏன்னா இவன் செய்கிறவெல்லாம் ஐக்கியத்தனத்தை பண்ணிக்கிட்டு எல்லாம் இறைவன் செயல்லாம் எப்படி அப்படின்னு அவர் கேட்குறாரு. நாம் என்ன விதமான நடத்தை உள்ளவர்களாக இருக்கிறோம்? வாழ்க்கை முழுவதும் துன்மார்க்கமாய் நடந்து கொண்டு கிறிஸ்மஸ் அன்னைக்கு மட்டும் லைட்டு போடுறது, ஸ்டார் போடுறது, நீ ஐக்கிய பயணம் ஊருக்கே தெரியும். அதுதான் இங்கே சொல்கிறார். நீங்கள் சின்சியராக எதையுமே செய்யலைன்னா, உண்மையாக நடக்கவில்லை என்றால் எப்படி நீங்கள் உருப்பிடுவீங்க? நீங்கள் சின்சியராக தப்பு பண்ணுறீங்க அப்படிங்கிறார். இட் மேக்ஸ் நோ டிஃபரன்ஸ் வாட் யூ பிலீவ் ஜஸ்ட் அஸ் லாங் அஸ் யூ ஆர் சின்சியர். நேற்று தான் ஐயர் என்ன சொன்னார் கவனிச்சிங்களா? மிலிதியனில் என்ன சொன்னார்? என் பொருள் யாவும் ஈந்தளித்தாலும் அன்பில்லையானால் அதற்பயனில்லை. இறைவனிடத்திலே அன்பே இல்லை. இங்கே கீழே குஷன் முதற்கொண்டு போட்டு கொடுத்துட்டோம் உங்களுக்கு. யாராவது முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுறீங்களா? வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள சர்வ இரக்கமும் தயவும் உள்ள இறைவனிடத்திலே சர்வ சுதந்திரங்களையும் உங்களுக்கு கொடுத்திருக்கிற இறைவன் இடத்திலே நீங்கள் எப்பேற்பட்ட அன்பு வைத்திருக்கிறீர்கள்? முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுறதுக்கே வலிக்குது கிறிஸ்தவர்களுக்கு. மகா கேவலமான நிலையில் இருக்கிறார். நின்று கொண்டு உற்சாகமாய் பாடுவோம், உட்கார்ந்து கொண்டு உற்சாகமாய் பாடுவோம். மற்றவர்கள் இறைவனை எப்படி தொழுது கொள்கிறார்கள்? கம்பேர் பண்ணிப்பார். ஒன்றுமில்லாததற்காக எப்படியெல்லாம் பாடுபடுறோம். சார் அங்க பிரதட்சணம் பண்ணணும் சார், கோயிலுக்கு நேரம் எத்தாப்புல ரோட்டில் நாங்கள் அப்படியே பரண்டு சாமியை கும்பிடுவோம் சார். கொஞ்சமாவது உங்களுக்கு அறிவு இருக்கா? அவர்கள் எவ்விதமாக தங்களை ஒப்புவித்து இறைவன் மீது எவ்வளவாக நம்பிக்கை வைத்திருக்கிறார். அந்த நம்பிக்கை கிறிஸ்தவர்களிடத்தில் இருக்கா? நீங்கள் எப்படி ஜெபம் பண்ணணும்? நம்முடைய நெற்றி தரையிலே விழும்படியாக ஆண்டவருடைய சமுதாயத்திலே பணிந்து குனிந்து முழங்கால் பொறிட்டு ஜெபிக்கணும். எத்தனை பேர் முழங்கால் அப்படின்னு அவர் சொன்னாரா இல்லையா?
குஷன்லாம் முழங்கால் வலிக்கும்னு குஷன்லாம் போட்டு கொடுத்தாச்சு, அதில் கூட முழங்கால் படியிட மாட்டேங்கிறான். எப்பேற்பட்ட ஐக்கியத்தனத்தை கிறிஸ்தவர்கள் செய்கிறார். ரோடுன்னு கூட பார்க்காம சாமி கும்பிடுவாங்க, அப்படியே ரோடுன்னு கூட பார்க்காம தோக்குப்பு காரணம் போடுவாங்க. கோயிலெலாம் அப்படியே விழுந்து நெடுஞ்சாங்கடையாக விழுந்து சாமி கும்பிடுவாங்க. அந்த பக்தி எங்கே? சின்சியர்லி யூ ஆர் ராங். அதான் நீ தலைப்பு சொல்கிற. That statement expresses the personal philosophy of many people today, but it is doubtful whether most of those have really thought it through. எல்லாருடைய வாழ்க்கையிலும் இது உண்மையாகவே நடக்கிறது. எங்களோட அக்காவெல்லாம் பார்த்தேன், சின்ன பிள்ளையிலேருந்து கூடையே நான் இருந்திருக்கேன். அவ்வளோ விதமான அயோக்கியத்தனத்தையும் பண்ணேன். கடைசியில் 4 மாவடிக்கு பணம் அனுப்புனா 2000 ரூபா. ஜீசஸ் கால்ஸுக்கு மாதம் 500 அனுப்பிட்டா எங்களுடைய பாவங்கள் எல்லாம் தீர்ந்து போயிடும், ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பாருன்னு நினச்சேன். ரொம்ப உறுதியாக நம்பினான். அதனால் எனக்கும் சொன்னான், நீனும் நம்ம செய்கிறதுலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, 500 ரூபா பணம் அனுப்புன்னு. நான் இந்த ஐக்கியத்தனத்தை செய்ய மாட்டேன்ட்டேன். அதனாலே அங்கே பாரு 11ஆம் வசனத்தில் என்ன போட்டிருக்கு பாரு, தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருந்து, அங்கேயே தான் இருக்கான், இருளிலே நடக்கிறான். என்னன்னே தெரியல, இருட்டுக்குள்ளே நின்று இருட்டுக்குள்ளே இங்கிட்ட நடந்துக்கிட்டு இருக்கான், இங்கிட்ட அங்கிட்ட நடக்கிறான். இருளானது அவன் கண்களை குருடாக்கினபடியால் அவன் கண்ணுக்கு ஒன்றுமே தெரியாதனாலே தான் போகும் இடம் இன்னதென்று அறியான். அவனுக்கு இலக்கே இல்லை. உங்களுக்கு போகும் இடம் ஒன்று இருக்குல்ல, போகும் தூரம் வெகு தூரம் போகும் வண்டி இதுவே தான், சின்ன சின்ன ஜீவ வண்டி சிக்கு புக்கு ஜீவ வண்டி. ஏன் சண்டே கிளாஸ்லேயே உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க, நீங்கள் போகும் இடம் என்ன? இலக்கில்லாத வாழ்க்கை உங்களுக்கு இருக்கிறதா? குறிக்கோள் இல்லாத வாழ்க்கை உங்களுக்கு இருக்கிறதா? நம்முடைய வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன? நீங்கள் எதை செய்தாலும் அதை தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கென்று செய்ய வேண்டும். மற்றவர்கள் பார்த்து நீங்கள் வணங்குகிற தேவனை போற்ற வேண்டும். இதுதான் நம்முடைய வாழ்வின் நோக்கம். எதை செய்தாலும் ஆண்டவருக்காக வாழ்கிற வாழ்க்கை தான் நமக்கு இலக்கு. ஆனால் தன்னுடைய சகோதரனிடத்திலே அன்பு கூறாதவனுக்கு இலக்கு இல்லை. அவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறபடியால் தான் போகும் இடம் என்னதென்று அவனுக்கு தெரியவில்லை. எவ்வளோ தெளிவாக சொல்கிறார். பிள்ளைகளே, என் பெற்ற பிள்ளைகளே, தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல சொல்கிறவன் தான் உண்மையான போதகன். உலகத்திற்கு ஒன்றும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஒன்று சொல்லுகிறவன் அவன் யார்? அந்தி கிறிஸ்து. அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போனார்கள். 19ஆம் வசனம் பார், இயேசு கிறிஸ்துவை விட்டு சில பேர் பிரிந்து போனார்கள். இயேசு கிறிஸ்துவனுடைய சீடர்களை விட்டு சில பேர் பிரிந்து போனார்கள். சபையிலிருந்து பிரிந்து போய் கொண்டே இருப்பார்கள். ஏன்னா அவர்களால் சபையில் இருக்க முடியாது. தேவனுடைய வசனம் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் ஒன்றது, நெஞ்சை போட்டு அறுக்கும். ஏன்னா இப்படி ஐக்கியத்தனம் பண்ணு, அதையும் தள்ளி விட்டுட்டு போகிறவன் இருளிலே நடக்கிறான். எல்லாருக்கும் தெரியும், கிறிஸ்தவர்களுக்கு நம்ம என்ன ஐக்கியத்தனம் பண்ணுறோன்னு தெரியும். தெரிஞ்சும் அவங்க என்ன பண்ணுறாங்க, பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. பட் இட் இஸ் டவுட்ஃபுல் வெதர் மோஸ்ட் ஆஃப் தோஸ் ஹவ் ரியலி தாட் இட் த்ரூ. உள்ளபடியே அதை குறித்து சிந்தித்து பார்க்கிறார்களா இல்லையான்றது தெரியல, சந்தேகம்தான். இஸ் சின்சியாரிட்டி த மேஜிக் இன்க்ரீடியன்ட் தட் மேக் சம்திங் ட்ரூ? இந்த கண்ணும் கருத்துமாக செய்கிற, உண்மையாய் உத்தமமாய் செய்கிற காரியம் எல்லாவற்றுக்கும் பொருந்தும். நீங்கள் கண்ணும் கருத்துமாக படிங்க. அதுக்கு தான் நீதிமொழிகளில் போட்டிருக்கு, தன்னுடைய வேலையில் ஜாக்கிரதையாக இருக்கிறவன், பாக்கி சொல்லுங்க, நீசருக்கு முன்பாக நிற்காமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். நிச்சயமாக நீங்கள் உயர்ந்த இடத்தில் தான் இருப்பீர்கள். என்ன சார் 800 கோடி பேராகிடுச்சு, எங்கே வேலை வாய்ப்பு கிடைக்கும் போது அதை பற்றி நீ பார்க்காத. இன்னைக்கு காலையில் வாக்கிங் போய்கிட்டு இருக்கும்போது நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே போகும்போது ஆண்டவருடைய வசனம் ஒன்று, ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் கர்த்தருடையது. இன்னைக்கு ஆண்டவருடைய அரசு தான் நடக்குது. எவனாவது துன்மார்க்க செயல்களை செய்துவிட்டு, கெட்ட செயல்களை செய்துவிட்டு தப்பிச்சிடறானா? அவன் அமைச்சராகவே இருந்தாலும் சரி, முதலமைச்சராகவே இருந்தாலும் சரி, எவனாக இருந்தாலும் சரி. விபசாரம் செய்தவன் தப்பிப்பதில்லை, களவு செய்தவன் மாட்டிக்கொள்கிறான். ஆண்டவருடைய கட்டளைகள் அத்தனையும் இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவரை பற்றி தெரிந்தவர்களாக இருந்தாலும் சரி, தெரியாதவர்களாக இருந்தாலும் சரி, காட்டு மிராண்டிகளாக இருந்தாலும் சரி, பாவத்திற்கு ஏற்ற தண்டனை வந்து விடுகிறது. இப்போ உங்களுடைய ஆத்தும மீட்பு எங்கே? நிறைய பேர் நினைக்கிறாங்க, கிறிஸ்தவனாக மாறிட்டு பிஜேபியில் சேர்ந்துட்டா புனிதராகிறான்னு சொல்கிறாங்கல்ல. எல்லா துன்மார்க்குமா ஏக்கத்தனமும் ஊழலும் பண்ணிவிட்டு பிஜேபி கட்சியில் சேர்ந்துட்டா அவன் உண்மையும் உத்தமமானவன் மாறுறான்ல. அது மாதிரி எல்லா பாவமாக ஏக்கத்தனத்தை செஞ்சுட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டால் எல்லாம் மன்னிச்சிருவான்னு நினைக்கிறேன். முட்டாள்தனமாக நினச்சிக்கிட்டு இருக்கான். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. மோசம் போகாதிருங்கள், ஏமாந்து போயிடாதடா.
மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். நீங்கள் செய்யக்கூடிய குற்ற செயல்களுக்குரிய பாவத்தையும் தண்டனையும் நீங்கள் அனுபவித்து ஆக வேண்டும். உங்களுடைய ஆத்துமா மட்டுமே மீட்கப்படும். ஆகவே முதல்ல இருந்து நீங்கள் ஆண்டவருக்கு பயந்து நடங்க, கண்ணும் கருத்துமா இருங்க. ஆண்டவருடைய வழிகளை விட்டு விலகி போகாதீங்க, தப்பாக போயிடுவீங்க. இஃப் so, then we ought to be able to apply it to any area of life. கண்ணும் கருத்துமாக வேலை செய்வது அந்த ஒரு முக்கியமான ஒரு மேஜிக் இன்க்ரீடியண்ட். உங்களுடைய வாழ்க்கையிலே கண்ணும் கருத்துமாக நான் படிப்பேன் சார், கண்ணும் கருத்துமாக சைக்கிள் ஓட்டுவேன், கண்ணும் கருத்துமாக மியூசிக் ப்ராக்டிஸ் பண்ணுவேன், ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கும் போது நான் கண்ணும் கருத்துமாக ஜெபிப்பேன், அவரிடத்தில் ஆசீர்வாதத்தை வாங்காமல் நான் போக மாட்டேன், நான் கண்ணும் கருத்துமாக ஊக்கமாக ஜெபிப்பேன். இப்படி உங்களுடைய வாழ்க்கையில் இந்த கண்ணும் கருத்துமாக இருக்கக்கூடிய அந்த பகுதி இருந்தால் அது வெற்றியை தரும் என்பது உண்மையானால் அதை உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா பகுதியிலையும் அப்ளை பண்ணுங்கள். கண்ணு கருத்துமாக படிங்க, போக்கிலும் மரத்திலும் கண்ணு கருத்துமாக ஜெபியுங்கள், ஊக்கமாக ஜெபியுங்கள், விழித்திருந்து ஜெபியுங்கள். நீங்கள் கேட்கிற விதத்தை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். என்ன கேட்கிறோம் என்பதை எப்படி கேட்கிறோம் என்கிறதை எச்சரிக்கையாயிருங்கள் சொல்கிறாரா இல்லையா? நீங்கள் கேட்கிற விதத்தை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன், கண்ணும் கருத்துமாக கேட்கிறவன் கேட்க கடவன் சொல்கிறாரா இல்லையா? நீங்கள் ஆண்டவருடைய வசனத்தை சர்ச்சில் கேட்கும்போது கண்ணும் கருத்துமாக கேளுங்கள். ஆண்டவரே, இன்றைக்கு என்னுடைய ஆத்மாவுக்கு என்ன ஆகாரத்தினை தருகிறேன். பிரியாணியை கொண்டு வந்து உங்கள் தட்டில் வச்சுட்டான். நல்லா இருக்கீங்களா, அப்போ நீங்கள் எங்கே போனீங்க அப்படின்னு வாய்க்குள்ள போட்டுக்கிட்டே அங்கிட்ட பேசிகிட்டு இருப்பீங்களா? அது எப்படி சுவையாக இருக்கிறது, அதில் கறித்துண்டு இருக்கா, அதில் மிளகாய் இருக்கா, அதில் என்ன எல்லாம் பார்த்து பொறுமையாக எடுத்து எவ்வளோ ரசித்து சாப்பிடுகிறீர்கள். உண்மையா இல்லையா? அதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா பகுதியிலையுமே கண்ணும் கருத்துமாக நீங்கள் இருங்கள் அப்படின்னு சொல்கிறார். A nurse in a city hospital gives some medicine to a patient. ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு நர்ஸ் இருந்தாங்க. அவங்க ஒரு நோயாளிக்கு கொஞ்சம் ஏதோ ஒரு மருந்து கொடுத்தாங்க. அந்த பேஷண்ட் பிகம்ஸ் வயலண்ட்லி இல். அந்த நோயாளி திடீர்னு ரொம்ப கொடூரமாக உடம்பு சுகவீனமாக போயிடுச்சு. The nurse is sincere but the medicine is wrong and the patient almost dies. அந்த நர்ஸ் ரொம்ப கண்ணும் கருத்துமாக தன்னுடைய வேலைகளை செய்வார். அப்போ என்ன காலையில் எப்பயும் போல் கரெக்டாக ஷார்ப்பாக 7 மணி டியூட்டிக்கு வந்துடுவாங்க. எல்லா இன்டென்ஸ்லாம் போடுவாங்க, எல்லா மாத்திரைகளும் நோயாளி கொடுப்பாங்க, ஊசி போடுவாங்க, சாப்பாடு கொடுப்பாங்க, பெட்டை க்ளீன் பண்ணுவாங்க, வார்டை நல்லா சுத்தமாக வச்சுக்குவாங்க. ஷீ இஸ் வெரி சின்சியர். பட் என்னாச்சு, தப்பான ஒரு மாத்திரையை கொண்டு போய் நோயாளி கொடுத்துட்டாங்க. கிட்டத்தட்ட அந்த நோயாளி மரிக்கும் தருவாய்க்கு சென்று விட்டார். A man hears noises in the house one night and decides to a burglar is at work. அதே மாதிரி நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு ஆளுக்கு காதில் ஏதோ சத்தம் கேட்குது, நைஸாக ஏதோ ஒரு சத்தம் வருது. தான் திருடங்க தான் உள்ளே வந்திருக்காங்க போல அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. He shoots the burglar who turns out to be his daughter who had gotten up to get a late night snack. அப்போ என்ன பண்ண, துப்பாக்கி எடுத்து சத்தம் கேட்ட பக்கமாக சுட்டுடுறான். அங்கே அவருடைய பொண்ணு பசிக்குதுன்னு சொல்லிட்டு ஏதோ சாப்பிடுவோன்னு சொல்லிட்டு போய் தேடிக்கிட்டு இருந்திருக்கான். எப்படி முடிச்சு பாருங்கள். She becomes the victim of father's sincerity. அவர் மிகவும் கண்ணும் கருத்துமாக தன்னுடைய வீட்டை பாதுகாக்கும் செயலில் இருந்தார். ஆனால் என்னாச்சு, தன்னுடைய மகளை இழந்து போனார். It takes more than sincerity to make something true. நீங்கள் கண்ணும் கருத்துமாக செயல்படுவதை விட எதிலே கண்ணும் கருத்துமாக இருக்கிறீர்கள் என்பதை தேடுவதிலே இன்னும் அதிகமாக உங்களுடைய கவனம் தேவை. Faith is a lie will becomes faith in a lie will always cause serious consequences. பொய்யிலே நீங்கள் நம்பிக்கை வைத்திருக்கும் போது என்னாகும், ஒருத்தர் சொல்லி சார் அவன் சொன்னான்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் சார். நிறைய பேர் இன்றைக்கி வெளிநாட்டுக்கு போகிறவங்க எப்படி இருக்காங்க, அன்றைக்கி கூட அக்கா சொன்னாங்களே, நிறைய பேர் கனடாவுக்கு வந்துடுறாங்க. 10 வருஷத்துலேருந்து 15 வருஷம் ஆகுது அவங்க திரும்ப பிழைக்க ஆரம்பிக்கிறதுக்கு. நிறைய டாக்டர்ஸ் ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்கான், கக்கூஸ் கழுவிக்கிட்டு இருக்கான், ரூமை பெருக்கிட்டு இருக்கான். இங்கேருந்து நான் கனடா போகிறேன்னு சொல்லி போயிடுறாங்க. இங்கேருந்து வெளிநாட்டுக்கு போகிறேன்னு சொல்லி ஒட்டகம் மேய்ச்சிக்கிட்டு இருக்கான். அது கூட சினிமா படங்களில் காட்டுவாங்கள்ல, நான் வந்து மேக்ரான் கம்பெனியில் வேலை பார்க்குறேன்னு. இங்கேருந்து போயிடுவான் செண்டு அடிச்சுக்கிட்டு. அங்கேருந்து வரும்போது செண்டு அடிச்சுட்டு வருவான். என்ன நடக்குது, தே ட்ரஸ்டட் த லை. பொய் சொல்லி ஏமாற்றிட்டு போயிடறான். அவருடைய வாழ்க்கை என்ன ஆகுது, மிகுந்த ஏமாற்றத்திலே போய் முடிந்து விடுகிறது. அதான் இங்கே சொல்கிறார், இட் டேக்ஸ் மோர் தேன் சின்சியாரிட்டி டு மேக் சம்திங் ட்ரூ. நீங்கள் கண்ணும் கருத்துமாக இருப்பது ஓகே, ஆனால் அதை விட ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் எடுக்கணும். ஃபெய்த் இன் அ லை வில் ஆல்வேஸ் காஸ் சீரியஸ் கான்சிக்வன்சஸ். பொய்யிலே நம்பிக்கை வைக்கும்போது மிகப்பெரிய பின்விளைவுகளை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும்.
ஃபெய்த் இன் த ட்ரூத் இஸ் நெவர் மிஸ்பிளேஸ்ட். நீங்கள் ஆண்டவரிடத்திலே உண்மை வையுங்கள், உண்மையிலே நீங்கள் நம்பிக்கை வையுங்கள். உண்மைனா என்ன? அதான் இயேசுவின் சீடர்கள் கேட்டாங்க, உண்மைனா என்னங்க, அதை முதல் சொல்லுங்க. அதுக்கு இயேசு என்ன சொன்னார்? நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். அவர்தான் வழி, அவர்தான் உண்மை, அவர்தான் உயிர். மூன்றுமே அவரிடத்தில் இருக்கிறது. இயேசுவை நம்பி நான் நாசமாக போயிட்டேங்க அப்படின்னு உலக தோற்றம் முதல் இன்றைக்கு வரைக்கும் ஒருவன் கூட சொல்ல முடியவில்லை. ஒரே ஒரு மனிதன் சொல்லட்டும், நான் இயேசுவை நம்பி போனேன், என்னுடைய வாழ்க்கை நாசமாக போச்சு அப்படின்னு ஒருத்தனை சொல்லு. இவ்வளவு திருஷ்டாந்தரமான ஒரு உண்மை இருக்கும்போது நாம் யாருமே அதை நம்புவதே கிடையாது. அந்த பாட்டு அதை என்ன பாட்டு? பிளஸட் அஷ்யூரன்ஸ். இயேசுவை நம்பி பற்றி கொண்டேன் மாட்சிமையான, சம்பந்தமே இல்லை, ஒரு கற்பனையை செய்து கொள்ள முடியாத மீட்பை பெற்றேன். என்னுடைய வழிகளிலிருந்து, என்னுடைய பொல்லாத வழிகளிலிருந்து, தோல்விகளிலிருந்து, என்னுடைய கடன்களிலிருந்து, என்னுடைய மனவேதனைகளிலிருந்து நான் மாட்சிமையான மீட்பை பெற்றேன். யாராவது ஒருத்தர் சொல்லட்டும், நான் இயேசுவை நம்பினேன். ஏன்னா இயேசு தான் சத்தியம், இயேசு தான் உண்மை. அதான் சொல்கிறார், ஃபெய்த் இன் அ லைவ் வில் ஆல்வேஸ் காஸ் சீரியஸ் கான்சிக்வன்சஸ். ஃபெய்த் இன் த ட்ரூத் இஸ் நெவர் மிஸ்பிளேஸ்ட். ஒரு நாளும் நீங்கள் ஏமாந்து போக மாட்டீர்கள். இட் டஸ் மேக் அ டிஃபரன்ஸ் வாட் வி பிலீவ். People who are real build their lives on truth, not superstition or lies. உள்ளபடியே நீங்கள் எதை குறித்து நம்புகிறீர்களோ அது உங்களுடைய வாழ்க்கையில வித்தியாசத்தை உண்டாக்கும். நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க, நம்ம அங்கே போயிருந்தா நல்லா இருக்கும், இங்கே போயிருந்தா நல்லா இருக்கும், அதை செஞ்சிருந்தா நல்லா இருக்கும், இதை செஞ்சிருந்தா நல்லா இருக்கும், எனக்கு அதுதான் பிடிக்கும், எனக்கு இதுதான் பிடிக்கும். செய்யவே செய்யாதீங்க. உங்களுடைய விருப்பம் நீங்கள் செய்யாதீங்க. குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. நீங்கள் களிமண், குயவன் கையில் இருக்கிற களிமண். அந்த குயவன் எப்படி வேண்டுமானாலும் செய்யட்டும், அவரிடத்திலே முழு பொறுப்பையும் கொடுத்துருங்க. அவர் உங்களை உயர்த்துவார், நிச்சயமாக உயர்த்துவார். அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்க வேண்டும். நான் இப்படி பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், அப்படி பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், ஆண்டவரே என்னுடைய ஆசையை நிறைவேற்றும். ஒரு காலத்திலும் ஜெபிக்காதீங்க. நீங்கள் ஜெபிக்க வேண்டிய விதமாவது, பரலோகத்திலே உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலே உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. ஆண்டவரே என்னுடைய மனம் இப்படி நினைக்கிறது, நான் சரியாக நினைக்கிறேனா தவறாக நினைக்கிறேனா, நான் இருளிலே இருக்கிறேன், எனக்கு கண்ணு தெரியவில்லை, நீர் என்னை வழி நடத்தும் ஆண்டவரே. முழு பொறுப்பையும் அவர்கிட்ட கொடுங்க. ஆண்டவரே இந்த பிரச்சனையை நான் எதிர்கொள்கிறேன், இதை நீர் இப்படி செய்து, இதை நீர் இப்படி செய்து. அன்னைக்கு காலை இப்போ ஜெபம் பண்ணான்ல, அவருக்கு ரத்தம் இங்கே எடுத்திருக்கிறது, அவருக்கு இந்த வெயினை சரி செய்து, இந்த ஆர்டரியை சரி செய்து, இந்த ரத்தத்தை கம்மி பண்ணி, பிளேட்லைட்டை இன்க்ரீஸ் பண்ணி இப்படி செய்ய வேண்டும் என்று ஆண்டவரிடத்திலே சொல்லுங்கள். ஆண்டவர் என்ன பைத்தியக்காரரா? ஆண்டவரே இங்கே வாங்க, இதை இது பண்ணிடுங்க, அதை அப்படி பண்ணிடுங்க, ஆனால் உங்களுக்கு வேலைக்காரரா? ஆண்டவரே எங்களை காப்பாற்றும், எங்களுக்கு இன்னது செய்வதென்று தெரியவில்லை. இயேசு என்ன சொன்னார்? ஆண்டவரே நாங்கள் அப்பிரயோஜனமான ஊழியக்காரர், ஏதோ நீங்கள் செஞ்சதை செஞ்சோம் சாமி, எங்களால் ஒன்றும் தெரில, நீங்கள் தான் பார்த்து காப்பாற்றுங்க. ரட்சிப்பு கர்த்தருடையது. நீங்கள் சொல்லி ஒன்றும் ஆண்டவருக்கு புத்தி சொல்ல வேண்டாம், முழுமையாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்கள். ஆண்டவர் இம்மட்டுமாக எங்களை நடத்தினீரே. பெரிய பெரிய காலேஜில் படித்தவங்க என்ன ஆனாங்க? மரித்து போனார்கள், வாழ்க்கையை அனுபவிக்க முடியாமல் போயிட்டாங்க, வாழ்க்கை தாறுமாறாகி போனது. மெட்ராஸ் ஐஐடி போய் படித்தவன் என்ன ஆனா? செத்து விட்டானே ஹாஸ்டலில். கொடூரமாக அவர்களை எவ்விதமாக ராகிங் செய்தார்கள். பலவிதமான பாதுகாப்பு, நமக்கு கண்ணுக்கு தெரியாத பலவிதமான காரியங்களை ஆண்டவர் நமக்கு மகிமையாக நடத்துவார். அதில் நீங்கள் நம்பிக்கையுள்ளவர்களாக இருக்கிறீர்களா? உங்களுடைய நம்பிக்கை எங்கே இருக்கிறது? இப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிம்மதியே போயிடும். எப்போ நிம்மதி வரும்? ஆண்டவரே எனக்கு தெரியாது, என்னை ஆசீர்வதிங்க, என்ன செய்யணும்னு தெரியாது, நான் கண்ணு தெரியாத குருடனாக இருக்கேன், என்னை சுற்றி யாரெல்லாம் எதிரினே எனக்கு தெரியாது, நீங்கள் காப்பாற்றுங்க. ஒரு கண் தெரியாத ஒருவர் இருளிலே இருக்கிறார். அவர் வெயிலில் இருந்தால் கூட கொஞ்சம் கொஞ்சம் ஏதோ அசைறது தெரியும் சார் என்பார். இருளிலே கண் தெரியாமல் இருக்கார். அவரை 2 பேர் வெட்டுறதுக்கு வரோம். வாங்கடா பார்த்துக்கலாம், என்னை வெட்டிடுவீங்களா அப்படின்னு இருப்பானா? எப்படி இருப்பான்? எந்த பக்கமாக இருந்து தாக்குதல்னு உங்களுக்கு தெரியுமா? உள்ளபடி கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நமக்கு அநேகர் எதிரிகள் இருக்கிறார்கள், மகாபெரிய திட்டங்கள் இருக்குது. நமக்கு யாரோடெல்லாம் போராட்டங்கள் உண்டு?
துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் மாத்திரமல்ல, இந்த வான மண்டலங்களில் உள்ள அந்தகார சேனைகளோடும் நமக்கு போராட்டங்கள் உண்டு. மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நமக்கு போராட்டம் உண்டு. எப்படி நீங்கள் போராட்டத்தை நீங்கள் சகித்துக் கொள்வீர்கள், எதிர்கொள்வீர்கள்? உங்களால் ஒன்றும் முடியாது. ஏசு என்ன சொன்னார்? உங்களால் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அதிகாரத்தோடும் சண்டை போட்டுருவீங்க, பாக்கி இருக்கிறத நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னாரா? உங்களால் ஒரு மயிரும் பிடுங்க முடியாது. ஒரு மயிரை கருப்பாகவும் வெள்ளையாகவும் உங்களால் முடியாது. நீங்கள் ஒன்றும் அற்பமாக இருக்கிறீர்கள். உங்களுடைய தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. நம்ம எண்ணப்பட்டிருக்கிறத தமிழில் தப்பாக போட்டிருக்காங்க, இங்கிலீஷில் கரெக்டாக இருக்கும். நம்பர்டு. உங்களுடைய தலையில் உள்ள மயிருக்கெல்லாம் நம்பர் கொடுத்துருக்காங்களாம். நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3ன்னு 1,26,311 முடியும் உங்களுக்கு தலையில் இருக்கும். அவற்றில் ஒன்றும் உங்களுடைய பிதாவுடைய சித்தத்தின்படி எல்லாமே கீழே விழாது. இதுக்கு மேலே உத்தரவாதம் உங்களுக்கு என்ன வேணும்? உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அத்தனை காரியங்களும் பிதாவினுடைய சித்தத்தின்படி நடக்கிறது. நீங்கள் எப்படி ஜெபிக்க வேண்டும்? ஆண்டவரே, உங்களுடைய சித்தம் பரலோக ராஜ்யத்தில் செய்யப்படுவது போல பூமி எங்கும் செய்யப்படுவதாக. என்னுடைய வாழ்க்கை இன்றைக்கு அழிந்திருக்கிறதா அல்லது காப்பாற்றப்பட்டிருக்கிறதா? எல்லாம் தேவனுடைய சுத்த கிருபை. நாம் நிற்பதும் நம்ம நிர்மூலமாகாமல் இருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபை. நாம் ஒன்றுமே அல்ல. நம்முடைய விசுவாசம் இறைவனிடத்திலே இருக்க வேண்டும். நம்முடைய விசுவாசம் இந்த உலகத்திலே, இந்த உலக பொருட்களின் மீது இருந்தால் என்ன ஆகும்? நாம் சீரழிந்து போய்விடுவோம். ஆண்டவரே, நான் உண்மை நம்பினேன். கடைசி வரைக்கும் யோபுவை பற்றி படித்தாங்கல்ல, கடைசி வரைக்கும் என்ன பண்ணான்? யோபின் அதிகாரத்திலே யோபுவை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க? நேற்று நைட்டு திடீர்னு கனவுல வருது, யோபுவை பற்றி என்ன விதமான யோபு புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது அப்படின்னு கேள்வி மட்டும் வந்துச்சு. அதுக்கப்புறம் ஒன்றுமே புரியல. அது மட்டும் எனக்கு ஞாபகத்தில் இருக்குது. யோபுடைய வாழ்க்கை எதற்காக இருந்து என்ன சொல்லியிருக்கிறார்கள்? அவன் கடைசி வரைக்கும் இறைவனை விட்டு பிரியவே இல்லை. நான் அப்படி செஞ்சேன் இப்படி செஞ்சேன்னு சொன்னான், அப்புறம் என்னமோ சொன்னான். கடைசி வரைக்கும் இறைவன் மீது இருக்கிற விசுவாசத்தை மட்டும் மறுதளிக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டான். இறுதி வரை நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். எப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றான் யோசனை பண்ணி பாருங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். இட் மேக்ஸ் அ டிஃப்ரெண்ட் வாட் வி பிலீவ். நாம் எதிலே நம்பிக்கை வைத்திருக்கிறோம் என்பது நம்முடைய வாழ்க்கையிலே நிச்சயமாக மாற்றத்தை உண்டாக்குகிறது. பீப்புள் ஹூ ஆர் ரியல் பில்ட் தியர் லைஃப்ஸ் ஆன் ட்ரூத், நாட் சூப்பர்ஸ்டிஷன் ஆர் லைஸ். உண்மையானவர்கள் உண்மையான காரியத்தின் மீது தங்களுடைய வாழ்க்கையை கட்டுகிறார்கள். பொய்யானவர்கள் என்ன பண்ணுறாங்க? பொய்யின் மீதும் பொய்யான நம்பிக்கையின் மீதும் தங்களுடைய நம்பிக்கையை வைத்துக் கொள்கிறார்கள். இன்றைக்கி நிறைய பேரை நான் என்னுடைய வாழ்க்கையில் பார்த்துருக்கேன். அது எங்கள் சித்தவா பையன் ஒருத்தன் என் தலையை தடவி என் காரை ஓட்டிகிட்டு போகிறதுக்கு அவ்வளோ பொய்யும் மாயமாலம் பண்ணுறான். அவனும் கிறிஸ்தவன் தான். மற்றவர்கள் என்ன நினைக்கிறாங்க? தன்னுடைய திறமையினாலும் தன்னுடைய புத்திசாலித்தினாலும் அடுத்தவர்களை ஏமாற்றி, பாவிகள் உனக்கு நயங்காட்டினாலும் சம்மதியாது, நமக்கு நல்ல செய்கிற மாதிரி நயங்காட்டும். நயங்காட்டிட்டு என்ன பண்ணுவான்? நம்ம இடத்துலேருந்து திருடுவார்கள். அப்படியே போய் சொல்லுவான், மாயமாலமாக நடிப்பான், இப்படி பண்ணுவான் அப்படி பண்ணுவான். ஏன்னா அவனை பற்றி நாம் தெரிஞ்சு கொள்ளக்கூடாதான். உன்னை பற்றி தான் ஏற்கனவே ஊருக்கே தெரியுமே, நான் என்ன புதுசாக தெரிஞ்சுக்கிறது? நாம் இறைவனிடத்திலே இருந்தால் எல்லா ஐக்கியப்பையிலும் கண்ணுக்கு தெரியும். அப்படியே அப்பட்டமாக ஆண்டவர் உங்களுக்கு வழி நடத்துவார். என்னாச்சு பக்கத்தில் எலியா தீர்க்கதரிசி என்ன சொன்னார்? அந்த கதை படிச்சிங்களா? பக்கத்தில் நாகமான் வந்தான்ல, குணமாகறதுக்கு வந்தான்ல, அப்போ என்ன நடந்துச்சு? அவனுடைய ராஜா எந்த பக்கம் தாக்குதல் பண்ணாலும் எலியாவுக்கு சொல்லிடுவார், இந்த பக்கம் வரா, நீ அங்கிட்டு போகாது, இந்த பக்கமாக வா. இந்த வடிவேல் ஒரு படத்தில் மரத்து மேலே உட்காந்துருப்பான்ல, எங்கிட்ட ஒளிஞ்சிருக்கான், இங்கே ஒருத்தர் இருக்கான், இங்கே ஒருத்தர் இருக்கான்னு சொல்லுவான்ல, மேலே இருந்துட்டு பார்த்தீங்களா? அதே மாதிரி இந்த ராஜா எங்கே படையெடுக்க வந்தாலும் எலியா தீர்க்கதரிசி போய் ராஜாக்கிட்ட சொல்லிடுவோம், இந்த பக்கமாக போவாதான், அங்கே நிற்கிறான், நீ இந்த பக்கமாக போவோமா. இப்படியே சொல்லிகிட்டு இருக்கும்போது, என்னையா இது பெரிய கொடூரமாக இருக்குது, எங்கிட்டு போனாலும் கண்டுபிடிச்சிடறான், எப்படி தான் அவன் கண்டுபிடிக்கிறான்? அப்போ அவன்கிட்ட வேலை பார்க்குற என்ன சொல்கிறான்? அவர் இஸ்ரவேலின் ராஜாயா, அவங்க ஒருத்தர் இருக்கான், எலியா தீர்க்கதரிசி உட்காந்துருக்கான், நீ சமயக்கட்டில் என்ன பண்ணாலும் அவனுக்கு சொல்லிடுவார். அந்தளவுக்கு ஆண்டவர் அங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்த்து பயப்படுறான். உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு எதிராக யார் வந்தாலும் உங்கள்கிட்ட சொல்லிடுவார், அங்கே போகாத, இங்கிட்டு போ. அப்பேற்பட்ட தேவன் உங்களுக்கு இருக்கும்போது ஏன் நம்பிக்கையை இந்த பூமியிலும் இந்த படிப்பிலும் இந்த செல்வத்திலும் வைக்கிறீர்கள்? அதற்காக நாம் செல்வம் சம்பாதிக்கக்கூடாது, நாம் படிக்கக்கூடாது, இந்த உலகத்திலே வாழக்கூடாது, நாம் அப்படி தற்கொலை செய்து நேராக போயிடணும். அப்படியா? ஏசு ஜெபம் பண்ணார் பாரு. அதற்காக ஆண்டவரே, இவர்களை இந்த உலகத்திலிருந்து நீர் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நான் ஜெபிக்காமல், இந்த உலகத்திலே அவர்கள் இருக்கும்போது நீர் அவர்களோடு கூட இருக்க வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன் சொன்னாரா இல்லையா? நிறைய பேர் தப்பாக போதிக்கிறாங்க, எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். People who are real build their lives on truth, not superstition
ஆர் லைஸ். இட் இஸ் இம்பாசிபிள் டு லிவ் அ ரியல் லைஃப் பை பிலீவிங் லைஸ். பொய்களை நம்பி உண்மையான வாழ்க்கை ஒன்றை வாழ்வது என்பது சாத்தியமே இல்லாது. உண்மையை நம்புங்கள், உண்மையான வாழ்க்கை உங்களால் வாழ முடியும். உண்மையான வாழ்க்கையினாலே நீங்கள் அநேகருக்கு பயன் கொடுக்க முடியும். உங்களை சுற்றி இருக்கிற நண்பர்களுக்கு பயன் கொடுக்க முடியும். இயேசுவை குறித்து சொல்லுங்கள். நான் இயேசுவை நம்பினேன், இயேசுவை நம்பி பற்றி கொண்டேன், என்னுடைய வாழ்க்கையில் இருந்த தோல்விகளில் இருந்து விடுதலை பெற்றேன். அவரை உண்மையாக தொழுது கொள்கிறவர்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவார்கள். சம்திங் டு பாண்டர். வாட் கனெக்ஷன்ஸ் ஹவ் யூ டிஸ்கவர்ட் பிட்வீன் ஃபெய்த் அண்ட் ட்ரூத் இன் யுவர் ஓன் லைஃப்? உங்களுடைய சொந்த வாழ்க்கையிலே விசுவாசம், உண்மை, இதில் இரண்டுக்கும் உள்ள தொடர்பு என்ன என்பதை நீங்கள் கண்டுகொண்டீர்களா? இதான் அவர் கேட்குறார். உண்மையான வாழ்க்கை வாழுங்கள். நீங்கள் எவ்வளோ பெரிய ஐயராகவே இருந்தாலும் சரி, செக்ரட்டரியாக இருந்தாலும் சரி, ட்ரெஷரராக இருந்தாலும் சரி, சண்டே கிளாஸ் டீச்சர்ஸாக இருந்தாலும் சரி, எல்லாரும் உங்களை ஏமாற்றும் காலம் வரும். அவர்கள் மீது நம்பிக்கை வைத்தால் உங்களுடைய கண்கள் எங்கே இருக்கணும்? ஆண்டவரிடத்திலே இருக்க வேண்டும். எந்த மனுஷனையும் நம்பாதீங்க, எந்த ஆவியையும் சோதித்து பாருங்கள். முழுமையாக ஆண்டவரிடத்திலே ஒப்படையுங்கள். ஏன்னா அவர்தான் வழி, அவர்தான் சத்தியம், அவர்தான் உயிர். அவரிடத்திலே நம்பிக்கை வைங்கள். என்னை பின்பற்றுகிறவன் ஒரு நாளும் வெட்கமடைய மாட்டான். மனிதர்களை பின்பற்றுகிறவன் கண்டிப்பாக வெட்கமடைவான். அப்பொழுது உங்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டாயிருக்கும். நீங்கள் உண்மையை பின்பற்றுங்கள். அதோட தலைப்பு இன்னைக்கு அதான் சொல்கிறாரு, சின்சியர்லி ராங். நிறைய பேர் இன்றைக்கி சர்ச்சில் என்ன பிரச்சனைனா, ஒரு ஐயரை பிடிச்சிருச்சுன்னா அதுக்கு அந்த ஐயருக்கு ஃபுல் ஜால்ரா அடிக்கிறது. பட்டுப்புடவை வாங்கி கொடுக்கறது, பொருள் வாங்கி கொடுக்கறது, மோதிரம் வாங்கி கொடுக்கறது, சாப்பாடு போடுறது, வீட்டு கலைகள் எல்லாமே செய்வாங்க. கடைசியில் அவரை பிடிக்காமல் போயிடுச்சுன்னா அவரை கொலை பண்ணுற வரைக்கும் கொண்டு போவாங்க. சர்ச்சில் அப்படி தான் மனிதர்களை நோக்கி பின்பற்றுவார்கள். மனிதர்கள் மனிதர்களும் மனிதர்களை தலைவராக்கிடுவார். அவர் தான் கடவுள்னு நினச்சிப்பாங்க. கடைசியில் அவர் ஒரு ஐக்கியத்தனத்தை பண்ணால் சரி இவரை நம்பி ஏமாந்து விட்டவனே யார் நம்ப சொன்னா? சின்சியர்லி யூ ஆர் ராங். அதான் இன்றைய தலைப்பு. சரியா?